சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பிரிவு காட்டுவார் யாரும் இல்லை. ஆதரவு சொல்ல ஆளில்லை. உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல. உன் கஷ்டத்தை பார்த்து கன நேரமாவது சந்தோஷப்படுத்துவதற்கு என்று நினைக்கிறாய். மன இறுக்கத்தால் பிதற்றுகிறாய். கண்ணீர் துளிகள் ஆராய் பெருக்கெடுத்து இவற்றையெல்லாம் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஒருமுறை நினைக்கிறாய். மறுகணமே எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போய்விடுகிறாய். நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. உன்னை நீயே வரித்து கொள்வது போதும். கண்ணீரை துடைத்து தைரியமாக இரு. நடந்த எந்த நிகழ்வுகளுக்கும் நடக்கும் எந்த நிகழ்வுகளுக்கும் நீ பொறுப்பானவள் அல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. அப்படி இருக்க அவற்றுக்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும்? அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை பார். உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களும் துயரங்களுமே நிறைந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீயே உன் வாழ்க்கையையே சிக்கலாக்கிக் கொள்கிறாய். உண்மையில் உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானது. முதலில் நேர்மறையான எண்ணத்தை வளர்த்துக்கொள். வாழ்க்கை என்பது நீண்ட பயணம். பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமுமே அதில் வழிகாட்டும் கருவி. அவற்றை நீ புரிந்து கொண்டு தெளிவாக கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் பயணிக்க முடியும். வழிகளை முதலில் தெளிமையாக புரிந்து கொள். அதன் பிறகு அதில் குழப்பங்கள் நிகழாது. உன் பாதையும் அழகாகும். எனவே உன் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வைத்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சற்று கவனி. உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் நோக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய். அப்போதுதான் எது நல்லது எது கெட்டது என்றும், யார் உன் நலம் விரும்பி என்பதையும், எது நீ செல்வதற்கான சரியான பாதை என்பது உனக்கு தெளிவாகும். இவற்றை நீ புரிந்து கொண்டு நடந்தால் உன் வாழ்க்கை பாதையில் நீ செல்லும் பாதை அழகாகும். உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் துணையாகவும் உனக்கு நிழலாகவும் தொடர்ந்து வருவேன். என் துணையோடு நீ செல்லும் பாதையில் தோல்வி உன்னை நெருங்காது. எனவே அதிகம் குழப்பிக் கொள்ளாமல் மனதை தெளிவாக வைத்து கொண்டு அடுத்த நடவடிக்கைகளை எடு. எல்லாம் சரியாகிவிடும் என்ற தாரக மந்திரத்தை தினமும் சொல்லிக்கொள். நம்பிக்கையை என்றும் கைவிடாது. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.